पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில கீதா கீதாச்சாரியராக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் கட்டளை சொல்லியிருந்தாரோ அந்த கட்டளைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட்டளைகள்ல நேற்று கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 உபதேசங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 11 கட்டளைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12வது கட்டளை பார்க்கணும். இந்த 12வது கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 9லிருந்து 13 வரைக்கும் ஒரே ஸ்லோகத்தில் இருக்கிற கட்டளைகள். 5 கட்டளைகள் ஒரே ஸ்லோகத்தில் இருக்கு. 2வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தில் 45வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகத்தை நான் வாசிச்சிருவேன். த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். அற்புதமான ஸ்லோகம் இது. வேதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 குணங்களை உடைய 3 குணங்கள். இது மாயா, திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு பேர். 3 குணங்களை உடைய மாயா விஷயங்களாகவே தான் வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. பூர்வ பாகம், வேதத்தோட முந்தின பாகம் ஃபுல்லா அதான். உத்தர பாகம் தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தம், ஆத்மாவை பத்தி பேசுது. அப்ப வேதத்தோட பூர்வ பாகம் எல்லாம் இந்த மாயாமயமா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் பேசுகின்றது. அதனால குணங்கள் குண விஷயங்கள் தான் இருக்கு. ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா நிஸ்திரை குண்யோ பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணார். நிஸ்திரை குண்யோ பவனை என்ன பார்த்தோம் அப்படின்னா 9வது உபதேசம் என்ன பார்த்திருக்கோம்? குணங்களை கடந்தவனாக ஆவாயாக, குணாதீதன் ஆவாயாகன்றதுதான் உபதேசம். குணங்களை கடந்து போயிட்டா அதான் முக்தி. குணங்களை கடந்தவனா இருந்தோம் அப்படின்னா தான் தானா நிற்க முடியும். தான் தானா நிற்கிறது தான் சுஸ்வரூப அவஸ்தானம் சொல்றோம். தான் தான்ல நிற்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது 10வது உபதேசம் பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்த்வந்த்வஹ பவ அப்படின்னு உபதேசம் பார்த்தோம். இருமைகளை கடந்தவனாக இரு. நிர்த்வந்த்வோ பவ, இருமைகளை கடந்தவனாக இரு அப்படின்னு 10வது உபதேசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 11வது உபதேசம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அந்த இருமைகளை கடந்து போகணும் அப்படின்னா நித்திய சத்வஸ்தோபவன்னு பார்த்தோம். 11வது உபதேசம். சதா காலமும் பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்திலேயே நிற்பாயாக. சத்துவகுணத்துல நிக்க 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 இருமைகளை சகிச்சுக்கிற தன்மை நமக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் குணாதீதனா குணங்களை கடந்து போற சாமர்த்தியமும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு அடுத்த சாதனையா இன்னொன்னு சொல்லுது, நிர்யோக க்ஷேமோ பவ. அடுத்தது உபதேசம். இன்னைக்கு உபதேசம் இதுதான். இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது என்னது? நிர்யோக க்ஷேம பவ. நிர்யோக க்ஷேம பவ அப்படின்றது உபதேசம். என்ன சுவாமி புரியலையே? நிர்யோக க்ஷேமம் என்ன அர்த்தம்? யோகக்ஷேமம் யோகக்ஷேமம் சொல்றோம்ல, யோகக்ஷேமத்தை கடந்தவனாயிரு அப்படின்னு அர்த்தம். யோகக்ஷேமத்தை கடந்தவனாக இரு, விட்டவனாக இரு. யோகக்ஷேமத்தை விட்டவனாயிரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உபதேசம். யோகக்ஷேமம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பிராப்தஸ்ய பிராப்தி யோகா. எது பார்த்தீங்கன்னா அடையப்படாமல் இருக்கோ அதை அடையிறது எதுவோ அது யோகம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் இல்லை, அப்போ பணத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஒர்க் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், எதையோ பண்ணி பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறேன். அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பேர் யோகம். என்கிட்ட கார் இல்லை, காரை சம்பாதிக்கிறேன், அது யோகம். என்கிட்ட வீடு இல்லை, வீட்டை சம்பாதிக்கிறேன், அது யோகம். அப்போ எதெல்லாம் நான் அடையலையோ அதை எல்லாத்தையும் அடையறதுக்கு பேர் யோகம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ஷேமம்னா என்ன சுவாமி அப்படின்னா, பிராப்தஸ்ய
ரக்ஷணம் க்ஷேமஹா. எது எனக்கு பிராப்தி ஆயிருக்கோ அதை ரக்ஷணம் பண்றது, பாதுகாக்கிறது எதுவோ அதுக்கு பேர் க்ஷேமம் அப்படின்னு பேர். அப்போ க்ஷேமம்னா நான் ஒரு வீடு வாங்குறேன், அந்த வீட்டை பாதுகாக்கிறேன். யாரும் என்ன அதை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணி அதுக்கு வேற பக்கம் போயிடாம என் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் இன்வெஸ்ட் பண்றேன், அந்த பணத்தை யாரும் வேஸ்டா போயிடாம அப்படின்னு நான் சம்பாதிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ற, பாதுகாக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ஷேமம்னு பேர். உறவுகளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், லேண்டா சொத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகம் அப்படின்னா சம்பாதிக்கிறது, க்ஷேமம் அப்படின்னா சம்பாதிச்சதை வந்து காப்பாத்துறது. இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி காலத்துல நான் என்னோட பழைய இன்லேண்ட் லெட்டர்ல தானே எழுதுவோம். கார்டில் ஒரு சின்ன கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதுவாங்க. 80s எல்லாம் பார்த்தா அது இருக்கும் நிறைய. அப்போல்லாம் பார்த்துருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தான் எழுதுவேன். வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, லெட்டர் எழுத சொல்லுவாங்க. அவங்க சொல்ல நான் எழுதுவேன். அதே மாதிரி லெட்ரு வந்துச்சுனாலும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய யோகக்ஷேமம் எப்படி இருக்கு அப்படின்னு எழுதுவோம். முதல் வார்த்தையே யோகக்ஷேமம்னு அர்த்தம் சம்பாத்தியம் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் சம்பாதிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமம்னு பேர். அப்போ மோட்ச மார்க்கத்தில் போறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை விட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜீவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில் ஒர்க் பண்ணுறது, வெளியிலேயே கவனம் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னென்னா யோகக்ஷேமம் தான். வெளியிலேயே காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நானை உள்ள இருக்க நானை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியறது. திரஷ்டாவா ஒருத்தன் உள்ள இருக்கான் பாருங்க, உள்ளுக்குள்ளார பரமாத்மா பார்ப்பவனா உள்ள இருக்க. அந்த பார்ப்பவனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு சமயமே இருக்க மாட்டேங்குது. அங்கே போகணும், இங்கே போகணும், இதை சம்பாதிக்கணும், அது செய்யணும், வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வெளியிலேயே போயிட்டு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல. அதுக்கப்புறம் ரெண்டாவது சம்பாதிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பாதுகாக்கிறதுலையே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மனசு, புத்தி, சித்தம், இந்த உடம்பு எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா யோகக்ஷேமத்துக்கே காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப 24 மணி நேரத்துல வந்து பெரும்பாலும் நேரம் வந்து இந்த யோகக்ஷேமத்துக்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்பாதிக்கிறதும் சம்பாதிச்சதை பாதுகாக்கிறதுக்கும். அப்ப தான்ல நிக்க முடியுமா சாமினா தான்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ரட்சணம் பண்றதுக்கும் சம்பாதிக்கிறதுக்காக தான் சத்துவ குணத்துல இருந்து ரஜோ குணத்துக்கு போறோம். அப்ப ரஜோகுணத்துக்கு போனா உங்களால சகிப்புத்தன்மையை கொண்டு வர முடியாது. சகிப்புத்தன்மையை கொண்டு வரல அப்படின்னா உங்களால குணாதீத்தன் ஆக முடியாது. அப்ப குணாதீத்தன் ஆகணும்னா இருமைகளை பொறுத்துக்கணும். இருமைகளை பொறுத்துக்கணும்னா சத்துவ குணத்துல நிக்கணும். சத்துவ குணத்துல நிக்கணும் அப்படின்னா ரஜோகுண தமோ குணத்தை நீக்கணும். ஆனா ரஜோகுணம் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்துக்கு பெட்ரோலே. வண்டியில பெட்ரோல் போட்டாதான் ஓடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தான் சம்பாதிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறத ரட்சணை பண்றதுக்கும் ஹெல்ப்பா பண்ணுது. அப்ப ரஜோகுணத்துல இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியாது, சத்துவ குணத்துல நிக்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது உபதேசம், மோட்ச மார்க்கத்துல ஒருத்தன் போகணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற விஷயத்திலேயோ இல்ல வந்து அதை பாதுகாக்கிற விஷயத்திலேயோ ஈடுபடக்கூடாது மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே இதை பத்தி கவனத்தை விட்டுருங்க. சன்னியாசி டோட்டலா விட்டுறணும். சம்பாதிக்கிறத பத்தியோ இல்ல வந்து அதை பாதுகாக்கிறதுலையோ கவனம் கொடுக்கவே கூடாது. அதனால்தான் உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சத்துவத்துல நிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு உபாயம் நிர்யோகக்ஷேமோ பவ. நிர்யோகக்ஷேமன யோகக்ஷேமத்தை விட்டவனாக இருப்பாயாக. நல்லா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார். கர்மத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். கர்மத்துல பிராரப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விதி வலிய வந்து ஊட்டும்னுவாரு திருக்குறள்ல சொல்லுது. விதி வந்து என்ன பண்ணுவோம், வலிய வந்து ஊட்டுமா. நம்ம பிராரப்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நடக்கும். அதனால இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கும் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா எதைக்காகவும் யோசிக்காம என்ன பண்ணணும், சதா காலமும் ஆத்ம விஷயத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணாதீத்தன் ஆகணும் அப்படின்றதுக்கு முக்கியமான உபதேசமா வந்து பாத்தீங்கன்னா நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உபதேசம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்யோகக்ஷேம ஆத்மவானா இருந்தா என்ன சாமி ஆகும், நிர்யோகக்ஷேம ஆத்மவானா இருக்கிறதுனா எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் சொல்றாரு. 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் சொல்றாரு, அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே
தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. முக்கியமான ஸ்லோகம். அப்போ நம்ம மோட்சத்தில் அடையணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னா என்ன பண்ணணும்? சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சதா காலமும் பகவானோட விஷயத்திலே, பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறது. அனன்யாஸ் சிந்தையந்தோமாம், சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, வேற எந்த விஷயத்தையும் சிந்திக்காம அனன்ய சிந்தனை, பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற எந்த ஜனங்கள் இருக்காங்களோ, இந்த விதமா உபாசிக்கிறார்களோ பகவானையே, அவங்களுக்கு என்ன ஆகுனா தேஷாம், அவர்களுடைய நித்யாபியுக்தானம், சதா காலமும் என்னிடத்திலேயே கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் தாங்குகின்றேன், சுமக்கின்றேன் அப்படின்னு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9:22 ப்ராமிஸ் பண்றார். யோசிச்சு பாருங்க. அப்போ பயம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி என்ன சொல்லிட்டாரு, சம்பாதிக்க கூடாது, சம்பாதிக்கிறத ரட்சணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா மோட்சத்துல போகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாத்தியத்தை தூக்கி போட்டுறது. என்ன பிராரப்தத்துல வருமோ வரட்டும், எது நிற்கணுமோ நிற்கட்டும், எது போகணுமோ போகட்டும் அப்படின்ற எண்ணத்துல. அப்ப மீதி நேரம்லாம் என்னன்னா பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு என்ன பண்ணணும்? சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையிலேயே எவர்கள் இருக்கிறார்களோ, நித்தியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானே வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை தாங்குகின்றேன் நான் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மா பாப்பாத்மா எல்லாத்துக்கும் பகவான் தானே இங்க படியளக்கிறாரு. எல்லாத்துக்கும் படியளக்கிறவர்னு சொல்லுவோம்ல, கர்மபலனை கொடுக்கிறவர் பகவான் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனன்ய சிந்தனையா சதா காலமும் இதைய பகவானே சிந்திக்கிறவங்களுக்கு யோகக்ஷேமத்தை அவர் தான் தாங்குறாருன்னு சொல்றது என்னது தப்பா இருக்கே அப்படின்னா, ஆச்சாரிய சங்கர பாஷ்யத்தில் எழுதுறாரு, பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படியளக்கிறவராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஜீவராசியும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே எல்லாத்தையும் எனக்கு பண்ணிக்கிறேன், எனக்கானது எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல வந்து பகவான் தான் கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கிறார் ஒழிய நம்மளே நம்ம பண்ணிக்கிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு மயக்கம் தான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே நமக்காக பண்ணல. அப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பண்றது பகவான், ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம பண்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். இதே வந்து பக்தன் என்ன பண்றான், தீவிரமான பக்தன் என்ன பண்றான், நான் பண்ணவில்லை, பகவான் தான் எனக்கான எல்லாத்தையும் பண்றார், பகவான் தான் கொடுக்குறாரு அப்படின்னு இவன் என்ன பண்றான், பகவானோட சிந்தனையிலேயே இருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனோட புருஷார்த்தத்தை எல்லாத்தையும் யார் பார்க்குறா அப்படின்னா டைரக்டா பகவானே அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு சங்கர பாஷ்யம் பண்றாரு. இதுல ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா, மதுசூதன சரஸ்வதினு ஒரு சுவாமி, பெரிய மகான், பகவத்கீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் வந்து காஷியில வாசம் பண்ணிட்டு இருந்தார், நல்ல கிருஷ்ண பக்தர். இவர் என்ன பண்றாரு, இந்த பகவத்கீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோகம் வருது, 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம். சதா பகவானையே சிந்திச்சுட்டு இருக்கவங்களோட யோகத்தையும் க்ஷேமத்தையும் பகவான் சுமக்கின்றார் அப்படின்னு வந்தோன்னே, இவர் தரித்திரம், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி கூட இல்லை, ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கார். அப்போல்லாம் டீச்சரோட வருமானம் ரொம்ப கம்மி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலு, அது நிறைய பாடசாலைகள்லாம் இருக்கும். ரொம்ப தரித்திரமாக இருக்குது. வீட்டில் வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க போகும்போது, ஒன்றும் சமைக்கிறதுக்கு ஒரு அரிசி கூட இல்லை, போய் எதையா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை பற்றி நைட்டில் மீனிங் எழுதியிருக்காரு. இது என்னது மீனிங் தப்பாக இருக்கு, இது மீனிங் தப்பாக இருக்கு அப்படின்னு ஸ்கூலுக்கு போகிறாரு. எப்படி சதா காலமும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் யோகத்து க்ஷேமத்தை வந்து பகவான் எப்படி சுமப்பார், இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போகிறார். ஸ்கூலுக்கு போய் ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக இதே சிந்தனை தான், இதே சிந்தனையாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுமக்கிறது அப்படின்னா அர்த்தம் வேற, சுமக்கிறதுன்றது இருக்கக்கூடாது. யோகக்ஷேமத்தை பகவான் சுமக்கிறார் அப்படின்றது, வகாமியகம்ன்ற வார்த்தை தப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூல்லேருந்து போய் ஸ்கூலில் யார்ட்டெல்லாம் பணம் கேட்குறாரு. பணம் எதுவும் கிடைக்கலன்னு ரொம்ப கோபம். என்னன்னு கேட்டிங்கன்னா தரித்திரம் இல்லை பாவம். வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இருக்கிறத கஞ்சி ஏதோ ஒன்று, இருக்கிறத அம்மா ஏதோ பண்ணாங்க, மேக் பண்ணாங்க ஒய்ஃபு, இருக்கிறத குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்தோன்னு ரொம்ப துக்கம். நம்ம சதா காலமும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
பகவான் நம்முடைய யோகக்ஷேமத்தை வகாமியகம்னு சுமக்கின்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுமக்கிறவரா இருந்தா இந்நேரம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, எந்திரிச்சு தூக்கத்துல படுத்தவர் எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வியாக்கியானத்துல இருக்கிற யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு ததாம்யகம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டார். ததாம்யகம்னா என்ன அர்த்தம்? கொடுக்கின்றேன், யோகக்ஷேமத்தை நான் கொடுக்கின்றேன் அப்படின்னு. கொடுக்கிறது அப்படின்னா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆனா தாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டோம்னா ட்ரெயின் வந்து இறங்குற வரைக்கும் நம்மளை தாங்கிட்டு இருக்கு. ஒரு பஸ்ல ஏறிட்டோம்னா பஸ் நம்ம இறங்குற வரைக்கும் தாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சாகர காலம் மட்டும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். தாங்குதல்ல வந்து கொடுத்தல் வேற, தாங்குதல் வேற. அப்ப பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்னுடைய யோகக்ஷேமத்தை பகவான் தாங்குகின்றார் அப்படின்ற வார்த்தை இருக்காது, தருகின்றார் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும் அப்படின்னு அந்த தாங்குதல் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு தருகின்றார். தரலாம், தராமலும் இருக்கலாம். இப்ப பகவான் வந்து நமக்கு யோகக்ஷேமத்தை தரல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி சுவாமி என்ன பண்ணார், அது மாதிரி அதை அடிச்சு மாத்தி எழுதினார். மாத்தி எழுதிட்டு படுத்த மாத்திரத்துல தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து, இல்ல நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய யோகக்ஷேமத்தையும் நான் கொடுக்கல, நான் தாங்குகின்றேன் அப்படின்னு சொல்ற. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு ஒருத்தர் என்ன அது சொப்பனத்துல வந்து பகவான் வந்து இது மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்கூலுக்கு போய் பாடம்லாம் படிச்சு கொடுத்துட்டு இந்த புக்கை எழுதிட்டு இருக்க புக்கை வந்து பாத்தீங்கன்னா கங்கைக்கரையில உட்காந்து படித்துறையில உட்காந்து, என்னது பகவான் வந்து பாத்தீங்கன்னா தாங்குகின்றார்னு சொல்லியிருக்காரு சொப்பனத்தை வந்து, இது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒல்லியா வந்து ஒரு பிரம்மச்சாரி பாத்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கிற பிரம்மச்சாரி மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூட்டைய ஒரு கூடையை வச்சுக்கிட்டு வரான். இந்த பீகார் உத்தரப்பிரதேசத்துல கூடையை வச்சு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க வஸ்துக்களை தூக்குறது. ஒரு பெரிய கூடையை வந்து தலைக்கு மேல வச்சுக்கிட்டு நடந்து வரான். இவர் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தெரியுது, எந்த முட்டாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன்கிட்ட வந்து இவ்வளவு வெயிட்டை கொடுத்து அமைச்சிருக்கான். பென்சில் மாதிரி இருக்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா லீனா இருக்கான். இந்த பையன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வெயிட்டை கொடுத்து அமைச்சிருக்காங்களே அப்படின்னு வந்து துக்கப்பட்டுட்டே இருக்காரு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து இந்த சுவாமிகிட்ட வந்து நின்றான். சுவாமி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது நடந்தது இதெல்லாம். அப்ப சுவாமிகிட்ட வந்து பக்கத்துல நின்றுட்டு என்ன பண்றான், கீழே இறக்கி வச்சோன்னே இவர் கேட்கிறார், யாருப்பா உன்னை இது மாதிரி அனுப்புனது? எந்த முட்டால் அனுப்புனா, இவ்வளவு வெயிட்டை தூக்கி உன் மேல வச்சிருக்கானு, அது மாதிரி கருணை கொடூரமா எவன் இருப்பான் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல சரி என்ன அப்படின்னா, இல்ல உங்களுக்கு தான் இதை கொடுத்து அமிச்சாங்க பாடசாலையில இருந்து கொடுத்து அமிச்சாங்களா? இல்லையே, நான் போய் கேட்டதுக்கு எதுவும் இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு. இல்ல உங்களுக்காக தான் இதை கொடுத்து அமிச்சாங்க, நீங்க கேட்டதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா போயிட்டான். போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை தூக்கி பார்க்குறாரு, தூக்க முடியல. பார்த்தா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாம், மளிகை ஜாமான்ல இருந்து வஸ்திரங்கள்ல இருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல கூடையில இருந்துச்சு. இவரால் தூக்க முடியல. அப்பதான் யோசிக்கிறாரு, ஐயோ நம்மளால தூக்கவே முடியல, இந்த பையன் வந்து எப்படி தூக்கிட்டு வந்தான் இதை அப்படின்னு இவர் யோசிச்சு ஆளுங்களை கூப்பிட்டு என்ன பண்ற, வேலையாட்களை கூப்பிட்டு இதை கொஞ்சம் என்னோட வீட்டு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கூலி கொடுத்து கொண்டு போய் வைக்கிறேன். வச்ச மாத்திரத்துல திரும்பவும் ராத்திரியில சொப்பனம் வந்தோடனே என்னது யோகக்ஷேமம் வகாமியகம்தான் அப்படின்னு திரும்பவும் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. உடனே மறுநாள் எந்திரிச்சோன்னு என்ன பண்றாரு, அதை அடிச்சுட்டு என்ன பண்றாரு, ததாமியகம் இல்லை பகவான் தாங்குகின்றார்ன்றதான் கரெக்ட் அப்படின்னு மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் அதை பண்றாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டவுட்டே இருக்கக்கூடாது, இந்த பிராரப்தத்துல பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற எல்லாம் பகவான் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ற அப்படின்னு நல்லா நிச்சயம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பண்றதெல்லாம் பிராரப்த கர்மத்துல நம்மளை தூண்டி ஒன்ன பண்ண வச்சு அதுக்கான பலன்களை அடைய வைக்கிறவர் அவர் தான். அதனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஈஸ்வரனுக்கு நல்லா தெரியும் கர்ம பலன்களை கொடுக்கறது அவர் தான். அதனால நல்லா தெரியும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எது எப்ப வேணும் அப்படின்றது, கொடுக்கறதும் தெரியும், எப்ப கொடுக்காம இருக்கணும்னு தெரியும். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சதா காலமும் ஈஸ்வர சிந்தனையிலேயே, மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்க ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கணும். யோகக்ஷேமத்தை பத்தி ரொம்ப அக்கறைப்பட்டீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால உபதேசம் என்னப்பா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்யோகக்ஷேமோ பவ, நிர்யோகக்ஷேம பவ, இதுதான் வந்து கட்டளை. நிர்யோகக்ஷேம பவ,
யோகக்ஷேமங்களை என்ன பண்ணு, விட்டவனாக இரு. சம்பாதிக்கிறதையும் சம்பாதிக்கிறத பாதுகாக்கிறதுலையுமே கவனம் கொடுப்பவனாக இருக்காதே. அப்ப என்ன அர்த்தம்? சதா காலம் ஈஸ்வர சிந்தனையோட இரு, யோகக்ஷேமத்தில் கவனத்தை விட்டவனாயிரு அப்படின்றதான் 12வது உபதேசமா சொல்லப்பட்டிருக்கு. மீதி அடுத்த உபதேசத்தை நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.